वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् कल्याणवृष्टिभिरिवामृतपूरिताभिः लक्ष्मी स्वयंवरणमङ्गलदीपिकाभिः देवाभिरम्भ तव पादसरोजमूले नाकारि किं मनसि भाग्यवतां जनानाम् கல்யாணவருஷ்டிஸ்தவம் அல்லது பஞ்சதசி ஸ்தோத்திரம்னு பேர் இதற்கு. பகவத்பாதால் இயற்றிய பல ஸ்தோத்திரங்கள்ல இந்த ஸ்தோத்திரமும் ரொம்ப ரகசியமான ஸ்தோத்திரம், ரொம்ப உயர்ந்ததான ஒரு ஸ்தோத்திரமும். ஸ்தோத்திரங்கள் ரெண்டு விதம். ஒன்று அம்பாளை அல்லது எந்த தெய்வத்தை நினைச்சிருக்காளோ அந்த தெய்வத்தினுடைய ஒரு புகழ பாட வேண்டியது. அம்பாளுடைய நாமாவை பாடினாலே ரொம்ப இஷ்டமா. நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி அப்படின்னு வெறும்னு அந்தந்த தேவதைகளுடைய நாமாவை சொன்னாலே அந்தந்த தேவதைகளுக்கு பிரீதி. புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா அப்படின்னு விஷ்ணுதாஸ் நாமத்துல இப்படி பல தேவதைகளுடைய சஹஸ்ரநாமங்கள்ல அந்தந்த தேவதைகளுடைய நாமாக்களை சொன்னாலே ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்க. அது ஒரு விதமான ஸ்தோத்திரம். குணினிஷ்ட குணாபிதானம், அங்க இருக்கக்கூடியதான குணங்களை சொல்வது, இது ஒரு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணக்கூடியதான வியாஜமாகவே ரகசியமான அர்த்தங்களை சொல்வதுங்கிறது ரொம்ப விசேஷம். ரகசியமான அர்த்தம் இந்த பஞ்சதசிங்கிற ஒரு மந்திரம். இந்த மந்திரமானது யாருக்கு வாழ்க்கையில புண்ணியம் உண்டோ இந்த ஜென்மாவில் அவ கடை தேரலாமோ அவளுக்குத்தான் கிடைக்கும். சம்பிரதாய பத்தமாக முக்தி அடையறதுக்கு வழி ஒன்னே ஒண்ணுதான். எது? ஆத்ம தத்துவத்தை அறிவது. ஆனா அந்த ஆத்ம தத்துவத்தை அறிவது எப்படி அறிய முடியும்? உபனிஷத்தினால் வழியாகத்தான் அறிய முடியும். ஆத்மாவாரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா அப்படி. தம் தோ ஔபனிஷதம் புருஷம் ருச்சாமி, உபனிஷத்தினால் மட்டும் அறியக்கூடியதான அப்பொருளை நான் கேட்கிறேன் அப்படின்னு. ஆனா அந்த உபனிஷத்தினால மட்டும் அறியக்கூடியதான பொருளை, அந்த தத்துவத்தை அறிவதற்கு மனசுக்கு ஒரு விதமான ஒரு நிலை இருக்கணும். மனசு சாந்தமாக யார் இருக்கோ அவளால் தான் முடியும். சாந்தோதாந்த உபரதஸ்திச்சோ ஸ்ரத்தா வித்வோ பூத்வாத்மன்யேவாத்மானம் பஸ்யேத் அப்படின்னு ஸ்ரத்தையோட புலநடக்கத்தோட மனசை அடக்கி சமாஹிதனாயிருந்து இப்படி எல்லாம் இருந்தால்தான் அந்த ஆத்ம தத்துவத்தை அறிய முடியும். அது எல்லோராலையும் முடியுமா? முடியாது. ஆனா மோட்சம் நமக்கு வேண்டாம்னு சொல்ல முடியுமோ? அதுவும் முடியாது. ஏன்னா தீவிரமான ஆசை இருக்கு, அதை அடைவதற்காக ஒரு எண்ணமும் இருக்கு. அதுக்கு வேண்டியதான குவாலிபிகேஷன் இல்லைன்னா அதுக்கு வேற என்ன வழி இருக்கு? அதை அடைவதற்கு, அந்நிலையை பெறுவதற்கு நாம் பிரம்மலோகத்துக்கு செல்லணும். பிரம்மலோகத்துக்கு போனோமே ஏனால் இந்நிலை நமக்கு சீக்கிரமாக வந்துடும். தாயா தபயோரிவ பிரம்மலோகே கதாபனிஷத் சொல்றது. பிரம்மலோகத்துல ஆத்ம அனாத்ம விவேகம் இருட்டு வெளிச்சம் மாதிரி கிளியரா தெரியும் அப்படி. அப்ப அந்த பிரம்மலோகத்துக்கு எப்படி செல்வது? இது ஒரு அதற்கு வழிதான் இந்த உபாசனைகளுக்கு. அந்த உபாசனைகள் பல உபாசனைகள்ல சிறந்ததான ஒரு உபாசனை இப்பொழுது நாம சொல்லக்கூடியதான அம்பாளுடைய உபாசனை. இந்த அம்பாளுடைய உபாசனையிலையும் இருக்கக்கூடியதான மந்திரங்கள் பாலா மந்திரம், பஞ்சதசி மந்திரம், ஷோடசி மந்திரம் அப்படின்னு பல மந்திரங்கள். அதுல இந்த பஞ்சதசி மந்திரம் இருக்க அதை பத்தி சொல்லக்கூடியது இது. இந்த பஞ்சதசி மந்திரம் இந்த ஸ்தோத்திரங்கள்ல ரகசியமாக இருக்கு.
ஆனால் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டிருந்த போதே அந்த பஞ்சவிஷய மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடியதான ஒரு நிலை இங்க வருது. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட மந்திரபூரிதமாக பண்ணியிருக்க. மந்திரபூரிதமாக பண்றதுங்கிற சம்பிரதாயம் ரொம்ப நாளா இருக்கு. வால்மீகி தன்னுடைய ராமாயணத்துல தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம் அப்படின்னு தாங்கிற எழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். அது என்ன சொல்றது? தத்தவிதுர்வரேண்யம் அப்படின்னு காயத்ரி மந்திரத்துல ஆரம்பிச்சு. ஆகையால் 24,000 ஸ்லோகமா, 24,000 ஸ்லோகங்களுக்குள்ள காயத்ரி மந்திரத்தை அப்படியே புதைச்சு இருக்க. நீங்க வால்மீகி ராமாயணத்தை முதல்ல இருந்து எல்லாத்தையும் முழுமையாக நீங்க வாசிச்சலையானால் 24,000 தரம் காயத்ரி மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணின பலமானது வரும். அதனால்தான் வால்மீகி ராமாயணத்தை தினந்தோறும் ஆத்துல படிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் நம்ம ஆத்துல இருந்தது. எல்லோராத்துலயும் ஒரு சர்க்கமாவது ராமாயணத்தை வாசிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவா பெரியோர்கள்ல. காரணம் என்ன? இப்படியே தெரியாமலேயே காயத்ரி மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி பல ஸ்தோத்திரங்கள், ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அதே போல இந்த பஞ்சதசி ஸ்தோத்திரத்துல பஞ்சதசி மகாமந்திரம் நிகர்ப்பமாக ரகசியமாக இருக்கு. யாருக்கு பஞ்சதசி மந்திரம் உபதேசம் ஆகலையோ அவளும் இதை படிச்சா அந்த ஒரு பலமானது இவாளுக்கு கிட்டும். அதற்காகத்தான் இப்படி விசேஷமாக பண்ணியிருக்கார். அதுல இங்க எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கார்? அம்பாளுடைய நாமாக்களை வச்சு அந்த நாமாக்களையே அம்பாளுடைய ஸ்தோத்திரத்தை பண்ண தொடங்கிறார். கல்யாண விரட்டி பிரிவம்ருத புரிதாபி லக்ஷ்மி ஸ்வயம் வரண மங்கள தீபிகாபி சேவாபிரம்ப தவ பாத சரோஜ மூலே நாகாரிகிம் மனசி பாக்யவதாம் ஜனானாம் கல்யாண விருஷ்டி பிரிவ அமிர்த பூரிதாபிகி. கல்யாணம் முதல் எழுத்து காலருந்து ஆரம்பிக்கிறது. ககார ரூபா கல்யாணி திருஷத்தில ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அப்படி கல்யாணி கல்யாணி ஜெகதி கந்தா கருணா ரகசாகரா அப்படின்னு கல்யாணின்னு அம்பாளுக்கு பேர். கல்யாணின்னு என்ன? மங்களத்தை உண்டு பண்றவள். இப்ப எங்க ஆரம்பிக்கிறது? மங்களத்தை உண்டு பண்ணணும். நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் வரணும். மங்களத்துக்குள்ள மங்களம் என்ன? சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே. எல்லா மங்களத்துக்கும் மங்களம் என்ன தெரியுமா? உங்க மனசு பகவானிடத்தில் நிக்கிறது. அதான் பகவான நிச்சயமாக நாம கேட்க வேண்டியது. மீதி எல்லாம் தானா ஓடி வந்துடும். காசோ புகழோ மற்ற எல்லா வசதிகளும் தானா ஓடி வந்துடும். எப்ப அந்த ஆச்சாரிய குருச்சரணத்துல பக்தி உங்களுக்கு இருக்குமேயானால், அதே போலயே அம்பா இடத்துல பக்தி இருக்குமேயானால் மீதி எல்லாம் தானா ஓடி வந்துடும். அதான் கல்யாண உருட்டி பிரிவாமிருத புரிதாபி. கல்யாண மழை பெய்யறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது, ஏதோ ஒரு டிராப்பா விடல. கல்யாண உருட்டி பிரிவாமிருத புரிதாபி. எப்படிப்பட்டதான உருட்டி? அமிர்த புரிதாபி. அமிர்த பெருக்கு ஏற்பட்டிருக்கு இங்க உங்க சரீரத்துக்குள்ள, வெளியில இல்ல. கல்யாண உருட்டி பிரிவாமிருத புரிதாபி லக்ஷ்மி ஸ்வயம் வரண மங்கள தீபிகாபி. அதோட மட்டும் இல்ல, லக்ஷ்மி ஸ்வயம் வரணம். லக்ஷ்மி தானா தேடிந்து உங்க இடத்துல வரலாம். நாம் லக்ஷ்மியை நமஸ்காரம் பண்ணிட்டு நமக்கு கௌரவம் வராதோ, அது வராதோ, நமக்கு என்னைக்காவது அம்பாளுடைய அனுகிரகம் வராதோன்னு நீங்க தேடுறதை விட்டு லக்ஷ்மி ஸ்வயம் வரண தானே தேடி இருக்காளா. லக்ஷ்மி ஸ்வயம் வரண மங்கள தீபிகாபி. அது எப்படி தீபம் எப்படி வரதோ அதே போல அந்த பிரகாசத்தோட உங்களுக்கு சேர்றது. தேவாபிரம்ப தவ பாத சரோஜ மூலே. அம்மா தேவாபிகி அம்ப தவ பாத சரோஜ மூலே. தங்களுடைய பாதத்துல, பாத பத்மங்களுடைய மூலத்துல, பாத பத்மங்கள்ல தங்களுக்கு சேவை பண்ணணும். அப்படி தேவாபிரம்ப தவ பாத சரோஜ மூலே நாகாரிகிம் மனசி பாக்யவதாம் ஜனானாம். பாக்யவதாம் ஜனானாம் ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணிட்ட வாழக்கல்லவா இது கிடைக்கும். தேவாரிக்கும் நாகாரிக்கும் மனசி பாக்யவதாம் ஜனானாம். அவளுடைய மனசுல அம்பாளை பூஜை பண்ணணும், அம்பாளுடைய பாத பத்மங்கள்ல ஒரு துளசியை வைக்கணும், ஒரு புஷ்பத்தை வைக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிற பார்த்தீங்களா. இந்த நினைப்பு பாக்யவதாம் ஜனானாம் ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணினவாளுக்குத்தான் இது கிடைக்கும். ஏன்னா அம்பாளுடைய பாதத்துல இருக்கக்கூடியதான ஒரு ரஜஸ வச்சுண்டு, அந்த பொடிய அந்த தூசிய வச்சுண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசேஷமான செயல்கள்லாம் பண்ணியிருக்கா.
அப்படின்னு நாம சௌந்தர்ய லஹரியாதி கிரந்தங்கள்ல பார்த்திருக்கோம். அம்பாளுடைய பாதத்துல இருக்கக்கூடியதான தூசியை எடுத்துட்டு பிரம்மா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா, 7-14 புவனங்களை அழகா தயார் பண்ணியிருக்காரு. அதே பஜதி பசது பஜதோத்கூலன விதம், எல்லாவற்றையும் அதை தான் எடுத்துட்டு தான் சரீரத்துல பூசிட்டாராம், எல்லாத்தையும் லயம் நாசமாக்கிட்டார். ஞாபகம் வச்சுங்க, வீடு கட்டுறது எப்படியோ அப்படியே வீடை உடைக்கிறதும் கஷ்டம், அவ்வளவு சுலபம் இல்லை. சில பதார்த்தங்கள்லாம் உடைக்கிறதுன்னு நம்ம நாசம் பண்றது சுலபம் தானே சார்னர். நினைச்சு பாருங்க, ஒரு ஷிப்பை உடைக்கிறானே எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ. சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கு, அதை உடைச்சாங்கன்னா நீங்க கீழே விழுந்துருவள், சமுதிரத்துக்குள்ள விழுந்துருவள். அதை கொண்டு வந்து வெளியில எடுத்து வச்சுன்னா உடைக்க முடியாது. ஆனா எப்படின்னா ஒவ்வொரு துண்டு துண்டா எடுத்து வைக்கிறாரோ இல்லையோ, அதே விதமாகத்தான் சகல பிரபஞ்சத்தையும் அழிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். அவைகளையும் பண்ணணும்னா பரமேஸ்வரனுக்கு அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? சிவ சக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகல குசல ஸ்பந்திதுமதி அத்தஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதம் அகிருத புண்ணியம் பிரபவதி. அதான் அகிருத புண்ணிய, ஜன்மாந்தரத்துல புண்ணியம் பண்ண முடியாதுன்னு, புண்ணியம் பண்ணாதவன்னு இது கிடைக்காது. அதனால இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியம் உனக்கு ஏன் கிடைக்கல சுவாமி? அது கிடைக்கணுமே. காரியம் மனசி பாக்யவதாம் ஜனானாம், ஜனங்களுக்கு பாக்கியம் இருக்க, முயற்சி பண்றா, முயற்சினால உயர்ந்ததான நிலையும் அடையிறா, பெரிய உத்தியோகம் இருக்கு, நிறைய காசு இருக்கு, ஏதோ வசதிகள்லாம் இருக்கு, நல்ல சரீரம் இருக்கு, எல்லாமும் தான் இருக்கு. இருந்த போதிலும் அந்த ஒரு விலட்சணமான ஒரு பாக்கியம் இருந்தால்தான் அம்பாளுடைய ஆராதனையானது கிடைக்கும். ஏன் முதல்லயே சொல்லியிருக்கேன், இந்த ஆராதனையானது உயர்ந்ததான ஒரு புருஷார்த்தத்தை கொடுக்கிறது. என்ன புருஷார்த்தம்? உங்களுக்கு பிரம்மலோகத்தை அழைத்துட்டு போய் பிரம்மலோகத்துல ஆத்ம ஜானத்தை கொடுத்து அதனால மோட்சத்தை கொடுக்கிறது. ஏன் இங்கேயும் கொடுக்கப்படாதா? இங்கேயும் கொடுக்கும். நீங்க நிஜமாக பண்ணினிலையானால், பக்தியோட பண்ணினிலையானால், இப்பொழுது இந்த லோகத்திலேயே சத்குரு லாபமும், அதனால வேதாந்த சிரவணமும், அந்த வேதாந்த சிரவணமானது சபலமாக ஆகணும். நிறைய பேர் பண்றா, ஆனா அந்த பலத்துக்கு பிரயோஜனம் இல்லை, அப்படி ஆயிடும். ஆனா அது இங்கேயே வைராக்கியம் கிடைச்சு இந்த ஜன்மாவிலேயே மோட்சமும் கிடைக்கும். ஒருவேளை இவனுக்கு கிடைக்கல, பிரதிபந்தகம் இருக்குமையானால் பிரம்மலோகத்துக்கு அழைத்துன்னு போய் அங்கே அவனுக்கு கொடுக்கும். மறுபடியும் இந்த 7-14 போனங்கள்ல வேற எங்கேயும் பிறக்க வேண்டியதில்லை. ஆகையால் தான் சரமே ஜென்மனியதா ஸ்ரீவித்யோபாசகோ பவே அப்படின்னு சொல்றது. அப்படி பாக்யவதாம் ஜனானாம் சேவாபிரம்ப தவ பாத சரோஜ மூலே நாகாரியம் மனசி பாக்யவதாம் ஜனானாம் ஏதாவதேவ ஜனனி ஸ்பிருஹணீயமாஸ்தே. அம்மா இவ்வளவுதான் நினைக்க வேண்டியிருக்கு. ஸ்பிருஹணீயமாஸ்தே ஸ்வத்வந்தனேஷு சலில ஸ்தகிதே ஜனேத்ரே. ஸ்வத்வந்தனேஷு உங்களுக்கு நமஸ்காரம் பண்றதும், சலில ஸ்தகிதே ஜனேத்ரே ரெண்டு கண்ணிலையும் ஜலம் தெதும்பி நிற்கக்கூடியதான் நிலையில சாநித்திய முத்திய தருணாயுத சோதரஸ்ய ஸ்வத்விக்கிரஹஸ்ய பரயா சுதயா புலதஸ்ய ஸ்வத்விக்கிரஹஸ்ய உங்களுடைய ஸ்வரூபத்தை ஒரு தரமாவது இப்பிறவியில பார்ப்பேனா? உங்களுடைய விக்கிரகத்தை சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குஜுன்னதே குங்குமராகஜோண்டே புண்ட்ரக்ஷபாசங்குஜ புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா. இந்த ஸ்வரூபம் ஒரு தரம், நான் 100 தரம் எதிர்க்கவே இருக்கணும்னு நான் கேட்கலையே. ஒரே ஒரு தரம் ஜென்மாவில் ஒரு தரம் நான் பார்க்க வேண்டாமா? அது எப்படி? ஏதோ அப்படி பஸ்ல போயிட்டே இருக்க, கண்ணு அப்படியே பாத்துறான், என்னோ பார்த்துட்டு ரைட் அப்படிங்கிறானோ இல்லையா? அதே விதமாக ஒரு செகண்ட் உங்களை பார்க்க வேண்டாமா? இதாமா நாங்க கேட்கறது. ஏன்னா இப்படிப்பட்டதான சகுண ஸ்வரூப சாட்சா்காரம் யாருக்கு ஏற்படுகிறதோ அவளுக்கு நிச்சயமாக நிர்குண ஸ்வரூபம் வரும். உபாசனையினால பலம் என்ன? சகுண சாட்சா்காரம், சோபாதிக பிரம்ம சாட்சா்காரம். எப்ப சோபாதிக பிரம்ம சாட்சா்காரம் ஜோதி ரூபமாகவோ அல்லது அந்த தேவதா ரூபமாக தேவதா வடிவமாகவோ காணப்படுகிறதோ அதற்கு பிறகு அவனுக்கு வேற கட்டம் ஒண்ணும் இல்லை, நிச்சயமாக நிர்குண சாட்சா்காரம் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றோம். ஆகையால் அத ஒரு தரம் இந்த ஜென்மாவில பார்க்க வேண்டாமா? என்ன ஏதாவது வஜனனி ஸ்பிருஹணீயமாஸ்தே, இவளைத்தான் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. அம்மா என்னது? ஸ்வத்வந்தனேஷு சலில ஸ்தகிதே ஜனேத்ரே. உங்களை நமஸ்காரம் பண்ணும் பொழுது எண்ணிக்காது தினந்தோறும் ஜபம் பண்றோம், தினந்தோறும் பூஜை பண்றோம், தினந்தோறும் தியானம் பண்றோம். இந்த தியானம் பண்றப்போ பூஜை பண்ணும் பொழுதோ ஜபம் பண்ணும் பொழுதோ எண்ணிக்காது ஒரு தரம் சலில ஸ்தகிதே நேத்திர அப்படியே கண்ணுக்கு எதிர்க்கு அப்படியே படிச்சுன்னு காணப்படணும்னு நான் கேட்கல. அதை பார்க்கும் பொழுதே கண்ணுல ஜலம் தெதும்ப போறது என்ன தெரியும். இருந்த போதிலும்
சாநித்தியமுஸ்ய தருணாயுத சோதரஸ்ய சாநித்தியம் உங்களுடைய சாநித்தியம் எப்படி உத்யத் அருணாயுத சோதரஸ்ய உத்யது உதிக்கக்கூடியதான அருணன் அருணன்கிறவர் சூரியனுடைய சாரதி அவர் வர்றார் முன்னால பின்னால சூரியன் வர போறார் ஆகையால் அருணாதுர சோதரஸ்யான உதிக்கக்கூடியதான சூரியன் போன்றதான உத்யத் பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா அப்படி ஒரே தரம் உதிக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான சூரியர்கள் பிரகாசித்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டதான தங்களுடைய திருவுருவத்தை நான் எண்ணிக்கை பார்க்க போறேன் சாநித்தியமுத்திய தருணாயுத சோதரஸ்ய ஸ்வத்விக்கிரஹஸ்ய அந்த ஸ்வத்விக்கிரஹஸ்ய தங்களுடைய விக்கிரகமானது எப்படிப்பட்டதான விக்கிரகம் அந்த சூரியன் உதிக்கக்கூடியதான சூரியன் போன்றதான விக்கிரகம் அது உதிக்கிற சூரியனை உதயதனம் பார்க்கறதா முன்னால அருணனை பார்ப்போம் அந்த சிவப்பான நிலைய பார்ப்போம் அதற்கு பிறகு இதை பார்ப்போம் அருணா யுத சோதரஸ்ய விக்கிரஹஸ்ய பரையா சுதயா புலுதஸ்ய சாதாரணம் அல்ல உயர்ந்ததான அமிர்த பெருக்கோட கூடின அதை பார்க்கும் பொழுதே இந்த சரீரத்துக்குள்ள எல்லா விதமான ஒரு உயர்ந்ததான சந்தர்ப்பங்களும் சரீரத்துல ஒரு அனுபவம் ஏற்படும் அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் பரையா சுதயா புலுதஸ்ய ஆப்ளவஸ்வ பிரப்ளவஸ்வ ஆண்டி பவஜமாமோ அப்படின்னு சொல்றது அந்த சரீர அந்த சுதா சிந்தோர் மத்திய துரவிட்டபி வாட்டி பரிவருது அப்படிப்பட்டதான இந்த சரீரத்துக்குள்ள ஒரு மெய்சிலுத்து உள்ளூர் ஒரு ஆனந்த பெருக்க ஏற்பட்டு அந்த ஒரு ஸ்வரூபத்தோட இன்னது என்று பேச முடியாத சந்தர்ப்பத்துல கண்ணுல ஜலம் திரும்ப உங்களுடைய ஸ்வரூபத்தை நான் எண்ணிக்கை பார்க்க போறேன் அது ஒண்ணுதான் நான் கேட்டுக்கிறேன் ஏதாவது வதனி ஸ்புரணீயமாசே எனக்கு காசு வேணும் புகழ் வேணும் சரீரத்துல பலம் வேணும் இவை எல்லாம் கேட்கல ஏன்னா இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் போயிடு எவ்வளவு காசு இருந்தாலும் வயசான காலத்துல என்ன பிரயோஜனம் இப்ப காசு இருக்கு யவனத்துல காசு இருக்குன்னா பரவாயில்ல இங்கே போகலாம் அங்கே போகலாம் அது பண்ணலாம் இது பண்ணலாம் வேண்டியது சாப்பிடலாம் அங்கே ஹில் ஸ்டேஷன்ஸுக்கு போகலாம் அனுபவிக்கலாம் ஆத்துல இருந்தாலே குளிர்றது வயசான பிறகு இப்ப எங்கே போக போறேன் நீங்க எதை சாப்பிட்டாலே தயிரும் சாதம் மோரும் சாதம் சாப்பிட்டாலே ஜீரணம் ஆக மாட்டேங்குது வேற எங்கே போய் என்ன சாப்பிட போறேன் அப்படிப்பட்டதான வயசான காலத்துல இவைகள்லாம் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வேஸ்ட் இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயமாக கேட்கலாம் என்னது உங்களுடைய ஒரு தர்சனம் ஏற்படணும் ஏதாவதே வதனி ஸ்புரணீயமாஸ்தே ஸ்வத்வந்தனேஷு சலிலஸ்தகிதே ஜனேத்ரே சாநித்தியமுத்ய தருணாயுத சோதரஸ்ய ஸ்வத்விக்கிரஹஸ்ய பரையா சுதயா புலதஸ்ய இப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விசேஷம் இருக்கு இந்த ஏனக்குடையதான மந்திரம் ஏதாவதே வஜனனி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த ஏங்கிற அக்ஷரத்துக்கு இந்த விசேஷம் ஏகைக அக்ஷர உபாசனம் உண்டு உத்கீதம் அப்படின்னு இருக்கு உத்து அப்படின்னா அதுக்கு ஒரு விசேஷம் ஈ அப்படின்னு அதுக்கு ஒரு அக்ஷரம் ஆ அப்படின்னு சொன்னா அப்படி அக்ஷர உபாசனம் அப்படி ஒவ்வொரு அக்ஷர உபாசனம் மாதிரி பஞ்சஸ்ரீ மந்திரத்துல ஏ எனக்கூடியதான சாமி காராட்சரோத்தாராம் தாராத்பராம் அப்படின்னு இந்த ஏங்கிற அக்ஷரமானது ஏகாதசமாதாரம் பீஜம் கோணத்ரயோத்பவம் அப்படி எல்லாம் தந்திர வச்சனங்கள் ஏ எனக்கூடியதான எழுத்தை மட்டும் உபதேசனம் பண்ணினாலே இதை தியானம் பண்ணினாலே இவ்வளவு பலமானது ஏற்படுகிறதா அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் ஈஷத்வநாம கலுஷ கதினஸ்த கதிவான சந்தி பிரம்மாதய பிரதிபவம் பிரளயாபிபூதா ஏகஸ்த ஏவ ஜனனி ஸ்திரசி ஸ்திராஸ்தே எப்பாதயோஸ்தவ சக்ரத் பிரணதிம் கரோதி ஈஷத்வநாம கலுஷ கதிவான சந்தி நான் ஈஸ்வரன் நான் மேனேஜர்னு சொல்லிட்டு 1000 பேர் சுத்தறான் ஊர்ல ஈஸ்வரன் சொன்னா உயர்ந்தவர்னு அர்த்தம் கண்ட்ரோலர்னு அர்த்தம் எத்தனை பேர் கண்ட்ரோலர் இருக்கா ஆத்துல வீட்டுல நான் தான் ஃபேமிலி ஹெட்டுங்கிறான் கிராமத்துக்கு அதிபதி வில்லேஜ் ஆபீசருங்கிறான் வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கான் இவெல்லாம் ஈஸ்வரனுங்கிற பேருக்கே கலுஷம்ட்டார் ஏன்னா யாருக்கு நிஜமான ஈஸ்வரத்துவம் இருக்கு பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் யாரையும் கேட்டேன்னா இன்னொருத்தனை தபாய்ச்சுட்டு இருக்கானே தவிர அவனுக்கு மேல இன்னொருத்தன் இருந்து கொண்டுத்தான் இருக்கான் சாதாரணமாக ஒரு ஆபீஸுக்கு ஹெட்டுங்கிறான் அவன் என்னடா சென்ட்ரல் ஆபீஸ்ல ஃபார்மேட் பண்ணாதான் என்னால முடியும் சாருங்கிறான் சென்ட்ரல் ஆபீஸ் எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரியவன் ஒருத்தன் இருக்கான் அவனை கேட்டேன்னா என்னால ஒண்ணும் முடியாது சார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பேக்கணுங்கிறான் சரி போர்ட் ஆஃப் டைரக்டர் கேட்டேன் உன்னால ஏதாவது முடியுமான்னு எங்களால முடியாது சார் ஜனங்கள்லாம் ஜெனரல் பாடியில பாஸ் பண்ணாதான் முடியுங்கிறான் இப்ப யாரு வசதி யோசனை பண்ணி பாருங்க
யாரை கேட்டாலும் அப்சல்யூட்டா நான் எல்லாத்தையும் பண்ண முடியும் என்கிறது யாராவது ஒருத்தரால சொல்ல முடியறதா? சர்வேஸ்வரனாக யாராவது இருக்காளா? இல்ல. ஆனா சர்வேஸ்வரனா இருக்கிறவன் பரமாத்மா தான். ஏஷ சர்வேஸ்வரா ஏஷ பூத பாலா ஏஷ பூதாதிபதி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜங்கமமான சகல பதார்த்தங்களையும் தன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டு தான் எல்லாவற்றையும் தன்னுடைய இச்சையாக நடத்தக்கூடியதான ஒரு பிரபு ஒருத்தன் இருக்கார். அவர் தான் அம்பாளுடைய சுரூபம். ஈஷத்வநாமகளுட கதிவானதந்தி பிரம்மாதய பிரதிபவம் பிரளயாபிபூதா. பிரம்மாதி தேவதைகள் எல்லாரும் இருந்துட்டு இருக்க நல்லாதான் இருக்கு. ஆனா பிரதிபவம் ஒவ்வொரு யுகத்திலையும் பிரளயாபிபூதா அவளுக்கும் பிரளயம் உண்டு. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? ஆமா பிரம்மதேவர் இருக்கார். எத்தனை நாள் இருக்கார்? பிரளய பரியந்தம் இருக்கார். பிரளயம் ஆயிடுதுன்னு சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்தகிருதாத்மான பிரவிசந்தி பரம்பதம். இந்த 4 யுகங்கள் ஆயிடுதா? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகம் முடிஞ்ச பிறகு இப்ப இருக்கக்கூடியதான இரண்யகர் இவரும் மூட்டை கட்ட வேண்டியதுதான். இவருக்கும் மோட்சம் வந்தாச்சு. பிரம்மலோகத்துல இருக்கிற எல்லோருக்கும் சேர்ந்து மோட்சம் வந்தாச்சு. அடுத்த ஜென்மாவில யாரு? அடுத்த மறுபடியும் கிருதயுகம் வருதா? அந்த கிருதயுகத்துல இப்பொழுது அனுமாரா இருக்கிறவர் அப்பொழுது ஹிரண்யகர்பரா ஆயிடுவார் அப்படின்னு பவிஷ்ய புராணம் சொல்றது. விவகாரம் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஹிரண்யகர்பருக்கும் பிரம்மதேவருக்கும் ஒரு முடிவு உண்டு. பிரம்மாதய பிரதிபவம் பிரளயாபிபூதா. ஒவ்வொரு கல்பத்திலையும் அவளுக்கும் பிரளயம் உண்டு. ஆயல் ஏகஸ்தயே வஜனனே ஸ்திரதி ஸ்திரஸ்தே. ஆனா ஸ்திரமாக எப்பொழுதும் இருக்கக்கூடிய அம்மா நீ ஒத்துதாமா. ஏகஸ்தயே வஜனனே ஸ்திரதி ஸ்திரஸ்தே. எவ்வளவு இருந்தாலும் எத்தனை வருஷங்களானாலும் முக்காலத்திலையும் அழியாததான ஒரு தத்துவம், எப்பொழுதும் அழியாதான ஒரு தத்துவம் ஒண்ணு இருக்குமே. ஆனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு ஒரு நாளும் அழியாதான ஒரு தத்துவம் இருக்குமே. ஏன்னா அது தாங்கள் தான். இதான் எவ்வளவு இருந்தாலும் சரி தேவதைகள்லாம் அமராளா இருந்து கொண்டு அவெல்லாம் அமிர்தத்துவ பருகின போதிலும் அவ என்ன அவ அப்பொழுதும் பயத்துக்கு மரணத்துக்காக பயப்படுறாளாம். ஆனா ஒண்ணு பரமேஸ்வரனுக்கு இந்த பயம் இல்லை. என்ன தவஜனனி தாட்டங்க மகிமா. அம்மா உங்களுடைய தாட்டங்கத்தினுடைய மகிமேன்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். அதே மாதிரிதான் இங்கே ஏகஸ்தயே வஜனனே ஸ்திரதி ஸ்திரஸ்தே எப்பாதையோ தவ சக்ரத் பிரணதிம் கரோதி. யார் ஒரு தரம் அம்பாளுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்றானோ பக்தி ஸ்ரத்தையோட அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணினவனுக்கு அடுத்த தரம் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணக்கூடியதான நிர்பந்தம் இல்லாமல் அவனை தன்னோட சேர்த்துண்டாளாம் அம்பாள். அதனால ஒரு தரம் பக்தி ஸ்ரத்தையோடு நீங்கள் நமஸ்காரம் பண்ணினா போறோம், உங்களுக்கு அந்த பதவியானது அம்பாளுடைய பதவியானது கிடைக்கிறது. ஏகஸ்தயே வஜனனே ஸ்திரதி ஸ்திராஸ்தே. நிச்சயமான சித்தி, ஸ்திரமான ஒரு சித்தி. ஆஸ்தே நிச்சயமா இருக்க, அதான் ஆஸ்தேன்னு போட்டார். எப்பாதையோ தவ சக்ரத் ஜனனி பிரணதிம் கரோதி. பாதையோஹோ சக்ரத்து ஒரு தரம் பிரகர்ஷேன நதி. வெறும்னு அப்படி ஏதோ போற வக்கல் நமஸ்காரம் இல்லை. அது ஜபோ ஜல்ப சில்பாங்கிற நியாயம் அப்படி இல்லை. நிச்சயமாக அம்பாள் தான் வசதிங்கிற எண்ணத்தோட நமஸ்காரம் பண்ணினானே. ஆனால் அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை தன்னோட சேர்த்துக்கிறாளாம். தயோஹ வைதத் பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அப்படின்னு. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. யார் பிரம்மத்தை அறிந்து கொண்டானோ பிரம்மமே ஆயிடுறான் அப்படிங்கிற மாதிரியே பவானி துவம் தாசே. ஏ அம்மா பவானி துவம் தாசே மயி ஜனனி, எனக்கு காரண்யத்தை கொடுங்க. பவானி துவமிதியா. பவானி துவம் அப்படின்னு சொன்னோம். பவானி துவம் தாசே நானா அம்பாள் பார்த்தா பவானித்துவம் கேட்கிறானோ அப்படின்னு தன்னோட ஒண்ணு ஐக்கியமாக்கி விட்டாலாம். அதே விதமாக இது ஒண்ணுதான். என்னது? ஈஷத்வநாம கலுடா கதிநாம சந்தி. பிரம்மத்தை தியானம் பண்ணினவாளுக்கு பிரம்மாதய பிரதிபவம் பிரளய விபூதா ஏகஸ்தயே வஜனனி ஸ்திரசி ஸ்திராஸ்தே. ஸ்திர சித்தியான ஒரு நிலையை அடையிறான். எப்பாதையோ தவ சக்ரத் பிரணதிம் கரோதி. யார் ஒரு தரம் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணானோ அந்த நிலையை அடைகிறான் அப்படின்னு அம்பாளுடைய பாதங்களுக்கு இருக்கக்கூடியதான் நமஸ்காரம். அது இவ்வளவு விசேஷமாக ஒரு பலத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் சகல தேவதா ஸ்வரூபம். எந்த பிரம்மமானது ஊடுருவி எல்லாத்திலையும் இருக்கோ, எல்லா தேவதைகள்லையும் இருக்கோ, அந்த ஸ்வரூபத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இங்க அம்பாள்னு தனியாக ஒரு மூர்த்தியை சொல்லல. எல்லாத்திலையும்
எல்லாம் வியாபித்திருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை தான் நம்ம அம்பாள்னு சொல்லிட்டு இருக்கோம். சக்தின்னு சொன்னா கையில எழுதுற சக்தி, காதுல நடக்கிற சக்தி, கண்ணுல பார்க்கிற சக்தி, காதுல கேட்கிற சக்தி, இப்படிப்பட்டதான எல்லா சக்திகளும் ஓரிடத்துல ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடியதான தத்துவத்தை தான் ஆத்யா சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான சக்தி இல்லாத போனா ஒரு காரியமும் நடக்காது. அந்த சக்தியினால உலகத்தை காப்பாற்றுறதோ, உலகத்தை உண்டாக்குறதோ, உலகத்தை அழிக்கிறதோ, அனுகிரகம் பண்றதோ, திரோதானம் பண்றதோ, அத்தனை விதமான சக்திகளும் ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த சக்தி உங்களுக்கு இருக்குன்னா வேற என்ன கரெக்ட் வேண்டியது இருக்கு? வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. சகத் பிரணதிம் கரோதி லப்த்வா சக்ரத் திரிபர சுந்தரி தாவகீனம் காருண்ய கந்தளித காந்திபரம் கடாட்சம் கந்தர்ப்ப கோடி சுபகா ஸ்வயி பக்தி பாஜா சம்மோகயந்தி தருணீர் புவனத்ரயேபி லப்த்வா சக்ரத் திரிபர சுந்தரி தாவகீனம். அம்மா, ஒரு மனுஷன் இந்த ஜன்மாவில திரிபுர சுந்தரி தாவகீனம், அம்பாளுக்கு என்ன பேரு? திரிபுர சுந்தரி. மூணு புறங்களுக்கும் சேர்த்து வைப்பவள் திரிபுர சுந்தரி. மூணு புறங்களையும் அழகானவள், சேர்த்து வைப்பவள். ஒன்றாம் உந்தி கிளேதனேங்கிற தாத்துல இருந்து சுந்தரிங்கிற பதம். இது சாதாரணமாக தெரியாது. சுந்தரிங்கிற பதம் சுந்தாங்கிற தாத்து இல்லையே. சுந்தரின்னா உந்தி கிளேதனே, எல்லோருடைய மனசையும் கவர்பவள் அப்படிங்கிற அர்த்தம். மூலகத்துக்கும் சுந்தரமாக மூலகத்தையும் கவர்பவளாக இருக்கக்கூடியதான அம்பாள். அவளுடைய கருணா கட்டாட்சம் ஒரு தினம் உங்க மேல விழுமையானால் காருண்ய கந்தளித காந்திபரம் கட்டாட்சம். எப்படிப்பட்டதான பார்வை! சாதாரணமானவர்ல காருண்ய கந்தளித, காருண்யத்தோட கூடி பரிபூர்ணமா இருக்கக்கூடியதான கட்டாட்சம் இருக்குமேயானால் என்னாச்சு? கந்தர்ப்ப கோடி சுபகா ஸ்வயி பக்தி பாஜா, தங்களுடைய பக்தி உடையவ அவர்கள். கந்தர்ப்ப கோட்டி சுபகா, ஒரு மன்மதன் இருந்தாலே ஜனங்களை தாங்க முடியல. எல்லோருடைய மனசுக்கும் பூந்துண்டு மன்மதன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனை அலக்க வச்சுண்டு பறக்க வச்சுட்டு இருக்க. ஆனா கந்தர்ப்ப கோட்டி சுபகாக, கோட்டி மன்மதாரனுக்கு அவளுக்கு எவ்வளவு ஒரு பாக்கியம் இருக்கோ, சௌபாகியம் இருக்கோ, அப்படி ஆயிடுவானா. அம்பாளுடைய கடக்கன் பார்வை யார் மேல விழுந்ததோ அவளுக்கு. கந்தர்ப்ப கோட்டி சுபக ஸ்வயி பக்தி பாஜா சம்மோகயந்தி தருணீர் புவனத்ரயேபி. மூலகத்துல இருக்கக்கூடியதான எல்லோரையும் சம்மோகனம் பண்ணி கொண்டிருக்கான். சம்மோகனம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? பிரதிபந்தகம் இல்லாம பண்றதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் நமக்கு வசம் ஆயிட்டு உங்க பின்னாலேயே சுத்தின்றது அது கஷ்டம்னா அது இல்ல. சம்மோகயந்தின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிரதிபந்தகம் இல்லாமல் யாரும் உங்களுக்கு பிரதிபந்தகம் பண்ண மாட்டா, ஒரு தடையும் இருக்காது. க்ஷேமமாக ஆனந்தமாக உங்க காரியத்தை பண்ணி கொண்டு இருக்கலாம். எல்லோரும் உங்களுக்கு சகாயம் பண்றதுக்கு சித்தமா இருக்கா. இதுதான் அம்பாளுடைய பூஜை குண்டத்தினுடைய பலம். பிரதிபந்தகம் ஒண்ணு இருக்காது. ஆனந்தமாக வேதாந்தத்தை கேட்கலாம், ரசிக்கலாம், சுவைக்கலாம். அந்த ஸ்வரூபத்திலேயே தனிச்சு நிற்கலாம். இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை அடையலாம். அது இல்லாம எங்க பார்த்தாலும் பிரதிபந்தகம். ஆத்துல இருந்து ஆரம்பிச்சு சரீரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஜபம் பண்ணணும்னு உட்கார்ந்தா பிராணாயம் பண்றதுக்குன்னா நான் தும்மல் வருது. இவன் என்னத்த பிராணாயம் பண்றது? உட்கார்ந்து இருக்கேன், காலை மறந்து போச்சு, ஏன்னா எழுந்துக்க முடியல. என்னடா பண்றது? இன்னில இருந்து உட்காரப்படாது, சேர்ல தான் உட்காரணும். உட்கார்ந்த சேர்ல என்னடா கட்டணம்பு பின்னாலேயே கழிச்சுட்டே இருக்கு. என்னடா பண்றது? யாரோ அதுல ஸ்வீட்டு தூவி வச்சிருக்கா. பிரதிபந்தங்கள் அனுபவிச்சாதான் தெரியும் வாழ்க்கையில. என்ன எல்லாம் சுலபமா இருக்குன்னு அததான் ஜபம் பண்ணணும் உட்கார்ந்தா தான் தெரியும்னு. அப்படி அத்தனை பிரதிபந்தங்களுக்கு மனுஷியால வேதிக்கிறது. ஆனா அவைகள் இல்லாதான ஒரு நிலையை பெறுகிறான். திரிபர சுந்தரை தாவகீனம் காருண்ய கந்தளித காந்திபரம் கட்டாட்சம். காருண்யமாக பரிபூர்ணமாக இருக்கக்கூடியதான அந்த கடாட்சம் அம்பாளுடைய கடக்கன் பார்வை யார் மேல விழுமோ கந்தர்ப்ப கோடி சுபகா ஸ்வயி பக்தி பாஜா. தங்களுடைய பக்தி பெருகி மன்மதன் கோட்டி மன்மதனுடைய ஒரு சக்தி இவனுக்கு சம்மோக இந்தி தருணீர் புவனத்ரயேபி. சம்மோக இந்தி மூலகம் இருக்கக்கூடியதான எல்லோரையும் தன் வசமாக ஆக்கிக் கொள்கிறான். நரம் வருஷீயாம் தம் நயன விரதம் நர்மசுடம் தவாபாங்கே லோகே பதித மனுதாவந்தி சதத அப்படின்னு இதே தத்துவத்தை சௌந்தர்ய லஹரியில ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். அப்படி அந்த அம்பாளுடைய பாதபத்துவத்தை யார் தியானம் பண்றானோ அவனுக்கு பின்னால 1000 பேர் அவன் பின்னாலே அவன் சொல்றது ரைட்டு, அவனுக்கு வேண்டியதான வசதி பண்ணி கொடுக்கணும், அவருக்கு பிரதிபந்தகமா இருக்கப்படாது அப்படிங்கிற நிலைய வரான்னு சொன்னா பார்த்தேடா. அதெல்லாம் இங்க சொல்லியிருக்காரு. ரீங்காரமேவ தவ நாம கிருணந்தி வேதாக மாதஸ்ரீ கோண நிலையே திரிபுரே திரேத்ரே ஸ்வத்சம்ஸ்மிருதோ யமபடாபிபவம் விஹாய திவ்யந்தி நந்தனவனே சஹ லோகபாலை. ஹ்ரீங்காரமேவ தவ நாம கிருணந்தி வேதா. வேதங்கள் எல்லாம் அம்பாளுடைய நாமாவ ஹரீம் ஹரீம்னு சொல்லிட்டேன்.
அம்பாளுடைய ஸ்வரூபத்தை கிரீம் எனக்கூடியதான பேரோட சொல்லின்றது. கிரீங்காரமே வதமநாம கிருணந்து கிரீங்கார ரூபா கிரீங்கார சுருங்க சௌத சுருங்க கபோதிகா இப்படி எல்லாம் நாமாக்கள்லாம் வந்திருக்கோ இல்லையா? இவைகள்லாம் வேதத்துல இருக்கக்கூடியதான நாமாக்கள். அதர்வ வேதத்துல அந்தந்த மந்திரங்கள் எப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கோ அதே போல அம்பாளுடைய எழுத்துகள் அம்பாளுடைய பெயர்கள் எல்லாம் தனித்தனியாக அதுக்கு வேண்டியதான நாமாக்கள்ல வந்திருக்கு, அந்த வேத மந்திரங்கள்ல இருக்கு. அப்படி கிரீங்காரனே வதவநாம கிருணந்தி வேதா மாதா திரிகோண நிலையே திரிபுரே திருநேத்ரே திரிகோண நிலையே. திரிகோணம் அந்த திரிகோணத்துக்குள்ள இருந்துருக்கா. இந்த திரிகோணம்னு என்னது? சத்வரஜஸ்தமோ குணங்களை திரிகோணம்னு சொல்லும். ஏன்னா என்னதான் நீங்க போனாலும் இந்த 3 குணங்களுக்குள்ள வசப்பட்டு ஆகணும். ஒண்ணு ரஜோகுணம், இங்க வேலை பண்ணணும் அங்க வேலை பண்ணணும் அதை பண்ணணும் இது பண்ணணும், மனசு அப்படியே இருக்கும். இல்லைன்னா ஒண்ணும் வேண்டாம் சார் என்னால ஒண்ணும் முடியல வெறும்னு உட்கார்ந்துருவோம். ரொம்ப பேர் பாருங்க சோம்பேறித்தனமே வடிகட்டிட்டு இருக்கா போல இடத்துல உட்காந்து ஈஸ்டர்ல உட்காந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய மாட்டான். அப்படி இருக்கக்கூடியதான மகான்கள் சில பேர் இருப்பா. சில பேர் ஆத்துலயே இருக்க மாட்டா, எங்கேயோ சுத்தின்னு இருப்பான். என்ன பண்ணினேன்னு ஒண்ணும் பண்ணல, இங்க போய் அங்கே போய் அலைஞ்சு சரீரத்தை சிரமப்பட்டுன்றது ஒன்னே தவிர ஒரு காரியமும் பண்ணல. ஆனா அலைஞ்சுட்டு இருப்பான். இது ஒண்ணு. இந்த ரெண்டும் இல்லாம ஒரு இடத்துல இருந்துட்டு அவ தியானத்துல பண்ணிக்கொண்டு நல்ல வழியில இருந்துட்டு 4 பேருக்கு எப்படி சாயம் பண்ணலாம்ங்கிற எண்ணத்துல இருக்கிறது. இது சத்துவ குணம்னு பேர். இப்படி சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு 3 குணங்கள். அகாரத்துல இருந்து அகாங்கிற பரியந்தம் ஒரு அம்சம், தாவுல இருந்து ஆரம்பிச்சு தகாரம் வரைக்கும் அம்சம், தாவுல இருந்து ஆரம்பிச்சு லகாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான அம்சம். இது அகதாதி ரேகங்கள்னு பேரு. இப்படிப்பட்டதான திரிகோணத்துக்கு நடுவுல அம்பாள் இருந்துட்டு இருக்கலாம். திரிகுணே திரிகுணே திரிகோண நிலையே திரிபுரே திருநேத்ரே. அதே போல முப்புறங்கள், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம், இதான் புறம்னு பேர். புறமேகாதசத்வாரம் அஜஸ்யா வக்ர சேதசா. இது திரிபுரம்னு ஏதோ 3 பட்டணங்கள் இருக்கு போல இருக்குன்னு நினைக்க விடாது. திரிபுரம்னு உங்க சரீரம் தான். ஸ்தூல சரீரம் ஒரு புறம், சூக்ஷ்ம சரீரம் ஒரு புறம், காரண சரீரம் ஒரு புறம். இந்த ஸ்தூல சரீரம் நவத்வாரே புரேதே புறமேகாதசத்வாரம். இப்படி எல்லாம் 11 ஓட்டைகள் 9 ஓட்டைகள் துவாரங்கள்னு சொல்லிட்டு ஸ்தூல சரீரத்தை சொல்றது. அதே போலயே சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு இருக்கு நமக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரத்துல 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு 19 உருப்படிகள் அங்க இருக்கு. அது சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. இதுக்கு அப்பாற்பட்டதா இவைகளுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம், அஜ்ஞானத்துடைய வாசனைகள் இவைகள்லாம் சேர்ந்து காரண சரீரம்னு பேரு. இதான் 3 புறங்கள். இந்த 3 புறங்களையும் எரிச்சது ஞானாக்னி. அந்த ஞானாக்னிக்கு தான் பரமேஸ்வரன் பேர். பரமேஸ்வரன் முப்புறங்களை எரிச்சாரு கதை சொல்றது பார்த்தீங்களா? என்னது? பரமேஸ்வரன் ஞானஸ்வரூபம். ஞானம் வந்ததுமே எல்லா முப்புறங்களும் போயிடுது. முப்புறங்களும் போன பிறகு அவன் ஜீவன் முக்தனா பிராரப்த கர்மா இருக்கிற வரைக்கும் இருக்கான். அதற்கு பிறகு அவன் விதேக கைவரத்தை அடைஞ்சான். இனிமே அவனுக்கு அடைய வேண்டியது ஒண்ணும் இல்ல. நைவதே நாற்றதே நேகனா. செய்யப்பட்டதான காரியங்களோ செய்ய வேண்டியதோ அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவன் ஆனந்தமாக தன்னிலையில தான் இருக்கான். அஜ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டதான நிலையை அடையிறான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதுவும் திரிபுரே திரிநேத்ரே இதை வச்சுட்டுதான் 3 கண்களாம். சோம சூர்யாக்னி லோச்சனா. ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு நெருப்பு. சூரியனானவன் பிரகாசத்தை கொடுக்கறதுக்கும், சந்திரனானவன் ஆனந்தத்தை அழிக்கிறதுக்கும், அக்னியானது பாபங்களை அழிக்கிறதுக்காகவும். இப்படி பிரகாச விமர்ச மிஸ்ர ஸ்வரூபம் அப்படின்னு 3 கண்கள். இந்த 3 கண்களும் பரமேஸ்வரனுக்கும் உண்டு. அதே போல திரேத்திரம் அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் உண்டு. திரிபுரே திரிநேத்ரே ஸ்ரீங்காரமே வதவநாம கிருணந்தி வேதா மாதஸ்திரிகோண நிலையே திரிபுரே திரிநேத்ரே ஸ்மிருதௌ. உங்களை நினைச்சா போறோம், வேற ஒண்ணும் வேண்டியது இல்லை. வேற ஒண்ணு நினைப்பு போறோம். ஸ்மிருதௌ யமபட்டாபிபவம் விஹாய. யமபட்டங்கள் இனிமேல உங்களை ஒண்ணு கிட்டையே வர முடியாது. அம்பாள ஒரு தரம் இப்படி கிரீங்காரம் எனக்கூடியதான நாமாவை சொல்ல வேண்டியதான முறையில அறிந்து கொண்டு சொல்விடையான இனிமேல யமனுக்கு பயப்பட வேண்டாம். யமபட்டாபிபவம் விஹாய திவ்யந்தி நந்தனவனே சஹலோகபாலை. நந்தனவனே தேவலோகத்துல இருக்கக்கூடியதான நந்தனவனத்துல சஹலோகபாலை இந்திரன், அக்னி, யமன், வருணன், இப்படி வாயு, இப்படிப்பட்டதான தேவதைகளோட கொண்டு லோகபாலோட நந்தனவனத்துல ஆனந்தம்
ஆனந்தமா சுத்தி கொண்டு இருக்கான். இவனுக்கு மரண பயம் இல்லையோன்னா, மரண பயத்துக்கு மேல கிழத்தனத்தினுடைய பயமும் இல்லை. மரண பயம் ஏதோ வந்துருது போயிட்டாரு சார்னு அது பரவாயில்ல. இந்த கிழத்தனம் வந்துருதுன்னு வச்சுங்களேன், கை நடக்கல, கால் நடக்கல, எழுந்துக்க முடியல, உட்கார முடியல, தனக்கும் தான் பாரமா இருக்கான், மற்றவாளுக்கும் பாரமா இருந்துட்டு இருக்கான், தன்னை யாரும் கவனிக்கலேன்னு வேற கவலை வேற இருந்துட்டு இருக்க, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த ஜராங்கிறது கோர ரூபமான பிசாட்சியாக வர்ணனம் பண்ணியிருக்க. ஆகையால் இந்த கிழத்தனம் வரத்துக்கு முன்னாலேயே அவ கிழத்தனம் இல்லாம, அதனாலதான் யம தர்மராஜாவை நசிகேதஸ் கேட்கிறான், என்ன ஸ்வர்கே லோகேன பயம் கிஞ்சனாஸ்தி, ஸ்வர்க லோகத்துல பயம் இல்லை அப்படின்னார். ஏன் சுவாமி பயம் இல்லைன்னு கேட்டார். அப்படியா, நகத்ரத்வம், நீங்க சொர்க்க லோகத்துல வரலையோன்னா உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கு. என்னன்னா மரண பயம். எப்ப வருமோ எப்படி வருமோன்னு ஒரு பயம். இந்த பயம் மரண பயத்துல இருந்து எல்லோருக்கும் சமந்தான். டாக்டர் கிட்ட போனா சொன்னார் கேன்சர்னா. கேன்சர்னா என்னன்னு அந்த பேஷண்ட்டுக்கு சொல்லாதீங்க சாருங்க, அநியாயமான இருக்கு. அவருக்கு சொன்னா ஏதாவது நல்ல வார்த்தை பேசிப்பானோ இல்லையோ. பரீட்சன் மகாராஜாவுக்கு 7வது நாள் மரணம்னு தெரிஞ்சு போயிடுது. முதல்ல அப்பா என்ன சொன்னார் தெரியுமோன்னா, அந்த சமீகனுடைய ருஷியுடைய அப்பா போய் முதல்ல சொல்லிட்டு வந்தார். ஏன்னா 7வது நாள் உங்களை தட்சகன் கடிக்க போறான், அதனால உங்க பிராணன் அப்பவே போயிட போறது, இது போய் சொல்லிட்டு வந்தார். ஏன் தெரியணுமோ இந்த 7 நாளும் சௌக்கியமா இருக்க வேண்டாமோ? அது இல்லப்பா, ஒரு மனுஷனுக்கு முடிவுங்கிறது தெரிஞ்சு போயிடுது. ஏனால் இனிமேலையாவது நல்ல காரியங்களை பண்ணணும், தயார் பண்ணிப்பானோ இல்லையோ அப்படின்னு சொல்லிடுவான்னு போறார். இந்த ரிஷி அங்கே போறதுக்குள்ள அவர் திறந்து கங்கை கரைக்கி போயிட்டார். பரீட்சன் மகாராஜா நேரா ஆத்துக்கு போனார். இருட்டத்தை எடுத்து கீழே வச்சார். அவருக்கு ஞானோதயம் ஏற்பட்டது. என்ன ஆயிடுதுன்னு, ராஜா தப்பு பண்ணலாமா, தப்பு பண்ணினோன்னு உயர்ந்ததான நிலை இருக்கக்கூடியதான ஒரு யோக்கியதை கிடையாது. அது இன்னொருத்தர் எடுத்து உங்களுக்கு சொல்லப்படாது, தனக்கா தெரியணும். எப்ப நான் அறிந்தேனோ என்னிடத்துல தப்பு இருக்குன்னு எனக்கு காணப்பட்டதோ, அந்தராத்மாவுக்கு காணப்பட்டதோ, இனிமேல நான் உயர்ந்ததான நிலையில இருவதற்கு எனக்கு யோக்கியதை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுண்டா என்ன பண்ணினா, பசங்களுக்கு பட்டாபிஷேக நீங்க பண்ணிங்கோன்னு கிளம்பிட்டார். நாம என்ன அதை எழுதி வச்சு இதை எழுதி வில் எழுதி வச்சு அதை ப்ரொபேட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் ஒரு சமயம் கிடையாது, வேண்டாம். அதுதான் சந்நியாசம்னு. தியாகே நைகேன அமிர்தத்வமானசோ வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகா அத்யதய சுத்த. அதுன்னா சந்நியாசம். சந்நியாசம் அழகான ட்ரெஸ்ஸை கட்டிண்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அது இதுன்னு சொல்றா, அது சந்நியாசம் இல்லை. சந்நியாசம் அடுத்த க்ஷணம் விட்டுவிடும். வேற எதுலையும் ஒரு அபிப்பிராயம் இல்லை. ராஜ்யத்தை விட்டார், எல்லாத்தையும் விட்டார், வஸ்திரங்களை விட்டார், நேர போனார் கங்கை கரையில் போய் உட்கார்ந்துட்டார் பரமாத்மா தியானத்துல. அந்த சந்நியாசம் அப்படி வந்ததுமே எங்கேயோ இருக்கக்கூடியதான சுகசுவாமி அங்கே ஓடி வர. ஏண்டான உயர்ந்ததான ஒரு சிஷ்யன் இருந்தானேயான அவரிடத்துல குரு தானா ஓடி வரவர். நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு யாரு சொல்லி கொடுப்பா என்ன ஆகும், ஒண்ணு நீங்க பண்ண வேண்டாம். உங்க மனசு சுத்தமா இருக்குமே, ஏன்னா ஆச்சாரியன் தானா வந்து சேருவார். உங்க குரு நீங்க எப்படி பார்த்தீங்க, இது என்ன இன்டர்வியூவா தெரியாது. எப்படி பார்த்தோமோ, என்ன ஆச்சோ, எந்த ஜென்மாவில எந்த புண்ணியம் பண்ணினோமோ தெரியாது. சாதாரணமா ஏற்பட்டிருக்க குருலாபமானது ஏற்பட்டிருக்க, அது வாழ்க்கையானது திசை திருப்பிட்டு அங்கே வந்து நிற்கிறார். எம்பிரஜன் தமனு பேதம பேத கிருத்தியம் துவைபாயனோ விரகாதர ஆஜுஹாவா புத்திரேதி தன்மயதையா தரவோ வினேதோ தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. எல்லா மரங்களும் உட்பட சுகானு துட்ட என்னன்னு பதில் சொல்லிட்டான். அப்படின்னு எல்லா பிராணிகள்லையும் இருக்கக்கூடியதான் அந்த சுகசுவாமி அங்கே வர. ஜன்மாத்யன்வயாதி தரதேஸ்வராட் தேனே பிரம்மசதாயாதிகவயே முக்கியந்தி யசூரய தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த புரகம் சத்தியம் பரம் தீமஹி. அப்படிப்பட்டதான காயத்ரி மந்திரனுடைய உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் சத்தியம் பரம் தீமஹி. அது எடுத்து சொல்ல தானா ஓடி வந்தார். அப்படி உயர்ந்ததான ஒரு நிலை உங்களுக்கு வரணுமே. ஆனால் நந்தனவனே சக லோகபாலே, கிழத்தனத்தினுடைய பயம் இல்லை, மரணத்தினுடைய பயம் இல்லை, லோகபாலோட சேர்ந்துட்டு நீங்க ஆனந்தமாக இருப்பேன். அம்பாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினா. அது என்ன சார் நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன்னு, டெய்லி எப்ப எப்படி பண்ணிட்டு இருக்கேன், அகங்காரத்தோட பண்ணிட்டு இருக்கேன். நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் எனக்குடையதான எண்ணத்தோட பண்ணிட்டு இருக்கேன். அதையும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். நம்மளுடைய ஈகோவும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்.
நீ ஒத்தித்தான் உலகத்துல இருக்காய், உன்னாலதான் எல்லாம் நடக்கும் என்ற பரிபூர்ணமான விசுவாசத்தோட நமஸ்காரம் பண்ணு. அப்படி டெய்லி பண்ணிட்டுல ஒரு நாளுக்கு ஒரு நாள் வருமோ இல்லையோ, டெய்லி நம்ம பண்ண வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் இப்படிப்பட்டதான எண்ணம் வரலாமோன்னு அதுக்காக டெய்லி பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இப்படி ஒரு நமஸ்காரம் பண்ணின போரும். ஸ்ரீகாரமேவ தவனாம கிருணந்தி வேதா மாத திரிகோண நிலையே. அம்மா திரிகோண நிலையே, ஸ்ரீசக்கரத்துக்கு நடுவுல திரிகோணத்துல இருந்து கொண்டிருக்காயே, அது ஒரு அர்த்தம். தத்வரஜஸ்த மோகணங்களுக்கு நடுவுல இருந்து கொண்டிருக்காயே, காமேஸ்வரி பகவானி இப்படிப்பட்டதான அம்பா தேவதைகளுடைய நடுவுல இருந்து கொண்டிருக்காயே, காம மாத திரிகோண நிலையே. திரிபுரே திரிநேத்ரே, மூணு புறங்கள், மூணு ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு நடுவுல, காரண சரீரங்களுக்கு நடுவுல திருநேத்ரே சோமசூரிய அக்னிலோச்சனமாக இருக்கக்கூடியதான பிரகாச விமர்ச மிஸ்ர ஸ்வரூபத்துல இருந்து கொண்டிருக்காயே, அப்படி திருநேத்ரே ஸ்வத்தம் சுரதௌ இப்படிப்பட்டதான உங்களை நினைத்தாலே போரும், தியானம் பண்ணினாலே போரும். யமபட அபிபவம் விஹாய, யமபட்டாளுடைய அபிபவத்தை, யமபட்டால் இனிமேல நம்மளை ஒன்றும் பண்ண போறது இல்லை அப்படிங்கிற நிலையை அடைஞ்சு திவ்யந்தி நந்தனவனே சகலோகபாலை அந்தும் புறா மதிகளம் பரிபீயமான குருரக்ருதம் நபவிதா கரளஸ்ய வேகா நாஸ்வாசனாய எதி மாதரிதம் தவாப்தம் தேஹஸ்வதமிருதாப்ளுதீதலஸ்ய. அம்பாளை நினைச்சா அவருக்கு என்ன ஏற்படுறதுன்னு பிரத்யட்சமா காட்டுறார். அந்தும் புறா அதிகலம் பரிபீயமான, அதிகளம் பரிபீயமான, கழுத்து வரைக்கும் தொண்டை வரைக்கும் சாப்பிட்டாராம். சாதாரணமா நம்ம சொல்லல, என்ன சாப்பிட்ட எது வரைக்கும் சாப்பிட்டேன், வயறு ரொம்ப வரைக்கும் சாப்பிடணும். அதையும் யோக சாஸ்திரம் பாதி வயறு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இவன் என்னடா பண்ணியிருக்காரு, அதிகளம் பரிபீயமான, கழுத்து வரைக்கும் புரிஞ்ச கீழே வந்துருமா, அந்த அளவுக்கு விஷத்தை சாப்பிட்டா யார், பரமேஸ்வரர். அந்தம் புற அதிகளம் பரிபீயமான, பரிசமந்தாத்பீயமான, பரிபூர்ணமாக குடிச்சு விட்டார். அது ஜலத்தை விஷத்தை எடுத்து இந்த பாத்திரத்துல அப்படி கடகட கடகடான்னு குடிச்சு விட்டாரு அவர். அந்தங்களம் அதிகளம் அதிகளம் பரிபீயமான குரூரக்கதம் நபவிதா கரளஸ்ய வேக. அந்த கரளத்தினுடைய வேகம், அந்த விஷத்தினுடைய வேகமானது எப்படி பரமேஸ்வரனை வேலை செய்யல, பரமேஸ்வரனை ஏன் கொல்லல? விஷங்களுக்குள்ளேயே பரிபூர்ண நய விஷங்கள்லாம் இருக்கு. அது இந்த சைனைடுன்னு சொல்றான் பாருங்க, அது கழுத்துக்கு நாக்கில விழுந்ததுமே அவன் பிராணனை விட்டுருவானு. ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சரீரத்துல விஷமானது வேற எங்க தொட்டாலும் ஒண்ணும் ஆகாது. கையில விஷத்தை வச்சுங்க ஒண்ணும் ஆகாது, காலில் விஷத்தை போடுங்க ஒண்ணும் ஆகாது, தலையில போடுங்க ஒண்ணும் ஆகாது, நாக்கில பட்டா பிராணம் போயிடும். இந்த பாம்பு தேள விஷங்கள்லாம் கடிக்க, அந்த விஷங்கள்லாம் ஏற்படுறதோ இல்லையோ, அது எங்கேயே கடித்தாலும் அது ஒண்ணும் நமக்கு அவ்வளவு சீக்கிரமா ஆகாது. அது ரத்தம் வழியா உடம்பு முழுக்க சுத்திண்டு அது எப்பொழுது நாக்கு கிட்ட வருதோ அப்பதான் போகும். மனுஷனுடைய சரீரத்துல அப்படி தயார் பண்ணி வச்சிருக்கு. ஆயுர்வேதம் இது விசேஷமாக சொல்லுது. நாக்குக்கு விஷ சம்பந்தம் ஏற்பட்டால் சீக்கிரமாக பிராணம் போயிடும். மற்ற சரீர பாகங்களுக்கு விஷ சம்பந்தம் ஏற்பட்டால் ஒண்ணும் ஆகாது. அதே போல இந்த நாக்குல அது வரைக்கும் விஷம் வந்துருமா. பரமேஸ்வரர் அவ்வளவு குடிச்சுட்டார், பாட்டு கடகடன் குடிச்சுட்டார். என்னடா ஜனங்களை காப்பாற்றணும், உலகத்தை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல குடிச்சாரையா. ஆனா அந்த விஷத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு, அது பரமேஸ்வரர்கிட்ட ஏன் வந்து ஒண்ணும் பண்ணல கேட்கிறார். அதிகலம் பரிபூயமான குரூரக்கதம் நபவிதா கரளஸ்ய வேக நாஸ்வாசனாய இது மாதரிதம் தவார்த்தம். அம்மா அந்த பரமேஸ்வரன் முன்னால என்ன பண்ணிட்டார் தெரியுமா, தன்னுடைய சரீரத்துல ஒரு பாதி சரீரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். இப்ப என்ன இந்த சரீரம் பக்கத்திலேயே இருக்கா, இது என்ன பண்றதுன்னு குடிச்சதுமே ஒரு ஹாஃப் இந்த பக்கம் இந்த சரீரத்துல இருக்கா இல்லையா, அதையெல்லாம் அமிர்தமாக கன்வெர்ட் பண்ணிட்டே இருக்கான். என்ன பண்றது, விஷம் உள்ள போறதுக்கு முன்னாலேயே அதை அமிர்தமாக ஆக்கி கொண்டிருக்கு. அப்படின்னு அமிர்தமாக ஆக்கி கொண்டது அது ஒண்ணும், அதனுடைய விஷத்தினுடைய வீரியம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுட்டார். நாஸ்வாதனாயதி மாதரிதம் தவார்த்தம். அம்மா மாதரிதம் தவ அர்த்தம், உங்களுடைய பாதி சரீரமானது அப்படி இல்லைன்னா அமிர்தாப்ளுத சீதலஸ்ய, அவருக்கு இந்த விஷத்தை குடிச்சாலும் அவர் ஆனந்தமாகவே இருந்துட்டு இருக்காரு. ஒரு கவலையும் அவருக்கு இல்ல, ஆனந்தமாக அந்த
சீதளமாகவே இருக்கு. உடம்புல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகல, ஒரு கவலையும் இல்லை. அப்படி அமிர்த பெருக்கா அவருக்கு இருந்து கொண்டே இருக்கு. காரணம் என்ன? அம்பாளுடைய சரீரமானது அவ்வளவு சீதளமாக இருக்கு. அப்படிப்பட்டதான சீதளமான ஒரு சரீரம் பரமேஸ்வருடைய சரீரத்துடைய பாதி சரீரம் அம்பாளா இருக்கிறதுனால அவருக்கு எவ்வளவு விஷத்தை சாப்பிட்டாலும் என்ன பண்ணினாலும் ஒன்னும் ஆகலை. அதே போல அம்பாளுடைய பீஜமானது ஹகாரம் இருக்கு பார்த்தா, அந்த ஹகாரத்துக்கு இவ்வளவு விசேஷமா அந்த புற அதிகலம் பரிபூயமான சூரக்கதம் ந பவிதா கரளஸ்ய வேக ந ஆஸ்வாசனாய யதி மாதரிதம் தவார்த்தம் தேஹஸ்வத் அமிர்தாப்ளுத சீதலஸ்ய அப்படின்னு 6 ஸ்லோகங்களா இருக்கு. அடுத்தது சர்வஜதாம் தததி வக்படுதம் பிரசூதே தேவி பிரதங்கிரி சரசீருஹயோ பிரணாம கிஞ்சஸ்புரன் முகுடமுஜ்வல மாதபத்ரம் ரேஜாமரேஜ மகதீம் வசுதாம் ததாதி அப்படிங்கிற ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்கள் இதுல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு பார்ப்போம்.